தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை திறம்பட வழிநடத்துவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. அதன்படி குறித்த நிகழ்வு கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாக லோட்டஸ் அரங்கில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முரசுமோட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற போது காரில் 5 பேர் பயணித்துள்ளதுடன் அவர்களில் 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். கிளிநொச்சி A35 வீதியில் கார் ஒன்றும் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இவ்வாறு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU ஓட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாள்வதற்கு சைபர் குற்ற தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தயவு தாட்சணமின்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்ற தடுப்பு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 நாட்களில் மொத்தம் 67,762 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,367 ஆகும். குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை கொழும்புக்கு இடையிலான இரவு நேர தொடர்ந்து சேவையை மீண்டும் மீள ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். டெத்வா புயல் காரணமாக குறித்த இரவு நேர சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பகல் நேர சேவை இருந்தாலும் இரவு நேர சேவையின் மூலமாகவே அதிகளவான பயணிகள் பயணிக்கின்றனர். இரவு நேர தொடர்ந்து சேவையை தாமதப்படுத்தாது மீள உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டவில்லுவா வீதியில் ஏற்பட்ட கோர விபத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று 6வது மைல் பகுதியில் இருந்து அட்டவில்லுவா நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் வந்த லொரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இளைஞர் பலத்த காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். நுவரெலியா நானுஓயா பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று நடந்த இந்த விபத்தில் நானோயா கிரிமிட்டி தோட்டத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான சடையன் லட்சுமி எனும் 78 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் மன்னார் வருகையொட்டி மன்னார் வீதியில் காணப்படுகின்ற பாரிய குழிகளை நிரப்பி செம்படிடும் பணி அவசரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் தபாலகத்தில் இருந்து செத்பார் செல்லும் பிரதான வீதி நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக காணப்படும் நிலையில் குறித்த வீதியை புனரமைப்பு செய்ய பல தரப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை ஜனாதிபதி மன்னாருக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் குறித்த வீதியை செப்பனிடும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. மன்னாருக்கு எதிர்வரும் வியாழக்கிழமை விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி காற்றாலை மின் கோபுர திறப்பு விழா மற்றும் புதிதாக அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளார். கேகாலை தெரணியகலை நூரி தோட்டத்தில் உயிரிழந்த 14 வயது சிறுவனின் மரணத்தில் நிலவும் மர்மம் காரணமாக அவிசாவளை நீதவான் பிரமோத் ஜெயசேகர முன்னிலையில் நேற்று சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது. சிறுவன் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி தனது தாய் மற்றும் தந்தையுடன் வீட்டில் இருந்தபோது மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார்.
ஆரம்பகட்ட விசாரணைகளில் மரணம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சிறுவனின் தாய் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலனறுவை வெலிகந்தை பகுதியில் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து கூர்மையான ஆயுதங்களால் தாக்க முயன்ற 28 வயதான நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்படுகிறது. அனுராதபுரம் ஓயம்படுப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் முச்சக்கர வண்டியும் காரும் நேருக்கு நேர் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 15 மில்லியன் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பில் வசிக்கும் திருமணமான தம்பதிகளான இருவரும் நேற்று அதிகாலை 2:30 மணிக்கு எதிகாட் ஏர்வேஸ் EY 394 விமானத்தில் அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்துள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து வெளிநாட்டு பிளாட்டினம் சிகரெட்டுகளையும் 500 அட்டைப்பட்டி சிகரெட்டுகளையும் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் குறித்து அவைத் தலைவரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த சட்டமூலம் அடுத்த 6 வாரங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து லாபம் ஈட்டுவதை தடுப்பதும் பொது சேவையில் நேர்மையை மேம்படுத்துவதும் முன்மொழியப்பட்ட சட்டத்தின் முதன்மை நோக்கம் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். டெட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வானிலை பேரழிவு காரணமாக 8 வைத்தியசாலைகள் மற்றும் வைத்திய மையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் 790 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைத்தியசாலைகள் மற்றும் வைத்திய மையங்களை அவற்றின் தற்போதைய இடத்தில் நிறுவ முடியாததால் சம்பந்தப்பட்ட கிராமம் அல்லது நகரத்தில் வேறு இடத்தில் அவற்றை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய சாத்தியங்கள் கிடையாது என இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீரா பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை மக்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய வரலாறு தற்பொழுது குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அவ்வித சந்தர்ப்பமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியானால் புதிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்படும் கருத்துக்கள் நகைப்புக்குரியவை என அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹர்னிமர் சூரியவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட தீவிர சேறு பூசல்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.